அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் 2026 தேர்தல் பந்தயத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை அல்லது ஒரு பேரறிவிப்பு அப்படின்னு ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில மாதங்களாகவே பாஜக, அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்பட்ட பிறகு அதில் தமிழக வெற்றி கழகமும் வரலாம், எப்படியாவது வருவார்கள், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அரசியல் பார்வையாளர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல அதிமுக, பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களுமே கூட வந்தால் வரவேற்போம், தேர்தல் நேரத்தில் அது நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒருவேளை போயிருவாங்களோ அப்படின்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் இன்னைக்கு நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் தெல்ல தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார். என்னவென்றால், அதாவது தமிழக வெற்றி கழகம் பெரிதும் மதிக்கிற ஈவேரா, அறிஞர் அண்ணா, இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை கேலி கிண்டல் செய்து கொண்டும் அவர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த பாஜக இருக்கிற கூட்டணியில் ஒருபோதும் திமுகவும் அதிமுகவும் கூட இடம்பெற்றாலும் நாங்கள் இடம்பெற மாட்டோம். அதாவது 2026 தேர்தலில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம், விஜய் தான் சிஎம் கேண்டிடேட், இதை முன்னிறுத்தி தான் நாங்க அடுத்த 8 மாசத்துக்கு எங்களுடைய தேர்தல் வேலையை பார்க்க போறோம். இது வரைக்கும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல எங்களுடைய கல அரசியல் என்ன அப்படின்னு பார்ப்பீங்க, விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம்னா என்ன அப்படின்னு பார்ப்பீங்க, இதுக்கப்புறம் நாங்க நடத்த போற மாபெரும் மாநாடுகளை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு பெரிய அறிவிப்பை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. இதனால் திமுகவுக்கு எதிராக அணிகள் ஓரணியில் திரள வேண்டும், அதில் தாவேகாவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வந்த இந்த பேச்சுகள் எல்லாத்துக்குமே விஜய் அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அதாவது அந்த பாஜக இருக்கிற வரை அந்த கூட்டணிக்கு அவங்க போக போறது இல்லை அப்படின்ட்டு. பாஜக அந்த கூட்டணியில தொடருவாங்களா, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்குமா, தேர்தல் வரைக்கும் இந்த வண்டியை தள்ளிட்டு போயிருவாங்களா அப்படின்னா அது சில பேருடைய கையில இருக்குதுன்னு சொல்றதை விட சில பேருடைய வாயில இருக்குது. அந்த வாய்கள்லாம் அவங்க வந்து கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்டுகளை விடாம, கூட்டணி கட்சிகளை எம்பாரஸ் பண்ணாம, இது தேர்தல் வேலை, திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்துக்காக அப்படியே நகர்த்திட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி ஜெல் ஆகலாம். அதற்கும் அவங்க ஒரு சுற்றுப்பயணத்துக்கு ஆல்ரெடி தயாராயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும். அதுல இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய 4 ஆண்டு கால அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். திமுகவை ஏன் வீழ்த்த வேண்டும், இந்த ஒரு முறை வீழ்த்தி விட்டால் நிரந்தரமாக திமுகவிடம் இருந்து தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும், அதனால் வாக்குகள் சிதறிவிடக் கூடாது, அதனால் எங்கள் அணிக்கே வாக்களியுங்கள் அப்படிங்கிற மாதிரியான பரப்புரைகளை எடுத்துக்கொண்டு போறதாகட்டும். அந்த நிகழ்வுகளுக்கு பாஜகவில் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அழைத்து கொண்டு போய் நாங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை, எங்களுடைய கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணி அப்படின்லாம் வந்து நாங்க மக்கள் மத்தியில் நிரூபிக்க போகிறோம். நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதுக்கு நாங்க அழைப்பு விடுத்திருக்கிறோம். இன்னும் முக்கிய தலைவர்கள் அண்ணாமலை இது போன்ற ஆட்களுக்கு எல்லாமே அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால நாங்க இந்த ரூட்ல போக போறோம்னு சொல்லி அதிமுக இப்படி கிளம்பிட்டாங்க, தாவேகா அப்படி கிளம்பிட்டாங்க, நாங்களே முதலமைச்சர் வேட்பாளர், நாங்களே தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்ட்டு. ரைட். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிகளால், இந்த நகர்வுகளால் திமுகவின் வெற்றி வாய்ப்பை 2026 தடுக்க முடியுமா, அல்லது இப்படி இவர்கள் பிரிந்து விட்டது முடிவு செய்யப்பட்ட நிலையில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு தற்போது கூடுதலாக அதிகரித்திருக்கிறதா அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டிய செய்திங்க. ஒருவேளை கடைசி நிமிஷத்தில், அதாவது இந்த டிசம்பர் ஜனவரி வாக்குல அதுக்குள்ளேயே வந்து சலசலப்புகள் ஏற்பட்டு இப்ப அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் அப்பப்ப பேசுறது அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்குள்ள எம்பாரஸ்மெண்ட் உருவாக்குது அப்படிங்கிறது 2-3 டைம் நடந்துருச்சு இந்த கூட்டணி அறிவிச்ச பிறகு. அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒண்ணு ஆகி அந்த கூட்டணி பிளந்துருச்சு, அவங்க வெளியே ஏறிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் கூட கடைசி நேரத்தில் தாவேக்கா, ஏன்னா 2010ல தேமுதிகவும் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி நிறைவேற்றினாங்க. ஆனா அதே 2011ல கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டு அங்க கிட்டத்தட்ட 40 சீட்டுகள் வரைக்கும் வாங்கி அதுல 29 சீட்டுகள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக மாறி திமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளினாங்க. திமுக வென்றது 23. இப்படியான ஒரு நிலையும் நடந்தது. அதாவது இப்ப இன்னைக்கு தாவேகா அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்பு இதுதான் 2026ல வாக்குப்பதிவு அன்னைக்கு வரைக்கும் இது தொடரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் அந்த கூட்டணி இருக்கிற வரைக்கும் நாங்க போக மாட்டோம் அப்படின்றத விஜய் அவர்கள் உறுதியாக சொல்லிவிட்டார். இதுவே தொடரும் என்றால் இது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படின்ற விவாதம் தாங்க ஓட போகுது. தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி விவாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ஏற்கனவே நம்ம நிறைய ஃபேக்டர்ஸை பேசியிருக்கோம். விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு கணிசமான வாக்கு விழுக்காட்டை இந்த தடவை தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சர்வேக்கள், ஏகப்பட்ட ரிப்போர்ட்டுகள் அவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே விஜய் அவர்களுடைய கவனத்துக்கும் போயிருக்கும். அதுல எத்தனை பர்சன்டேஜ் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லப்பட்டது, எத்தனை பர்சன்டேஜ் வந்து உண்மையிலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படின்றதெல்லாம் அவங்களும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த நிலையில் நமக்கு வந்து அப்படியே காத்து வாக்குல ஒரு பச்சி பறந்து வந்து சொன்ன செய்தி என்ன அப்படின்னாக்கா,
விஜய் அவர்களோடு திமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்றும் அல்லது நடத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டது என்றும் அதில் நீங்கள் தயவு செய்து அந்த கூட்டணிக்கு சென்று விடாதீர்கள், நீங்கள் தனியாகவே போட்டியிடுங்கள், பரவாயில்ல நீங்க தனியா போட்டி போடுங்க, அதனால ஒருவேளை நாங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா, வாக்குகள் பிரிந்து நாங்களே ஆட்சிக்கு வந்துட்டா உங்க கட்சியை நாங்க ஏதாச்சும் பண்ணிடுவோம், இந்த 5 வருஷத்துல அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல உங்க கட்சியை நாங்க வந்து செங்கல் செங்கலா பிரிச்சிருவோம், உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுப்போம், அல்லது நீங்க வேற வேற படம் நடிக்கிறதோ மற்ற விஷயங்கள்லயே வந்து உங்களுக்கு இடையூறா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது, அதுக்கு நாங்க என்ஷூர் பண்றோம், அதனால நீங்க தனியாவே இந்த வாட்டி நில்லுங்க, எதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்து அதிமுகவே அழிச்சிடலாம், அந்த இடத்துக்கு நீங்க போயிடலாம், அதிமுக இடத்துல நீங்க போய் உட்காந்துக்கலாம், அதனால எதுக்கு அவசரப்பட்டு அழிய போற கட்சிக்கு நீங்க போய் கூட்டணி கொடுத்து அவங்களையும் வலிமைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி அதற்காக விஜய் அவர்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் வழங்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தியின் வெளிப்பாடாகத்தான் இந்த அறிவிப்பா அப்படின்ற ஆங்கிள்லையும் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனா இது ஸ்ட்ராட்டஜிக்கலா திமுகவுக்கு எப்படி ஒர்க் ஆகும் விஜய் அவர்கள் தனியாகவே நின்றாலும் அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும்ல. ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிருந்தாலும் அது வந்து ஓட் டிரான்ஸ்பர்ல ஏகப்பட்ட சிக்கலை உருவாக்கி இருக்கும் என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களுடைய பார்வை. அதாவது இப்போ தாவேக பாஜக அதிமுக இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ள போறாங்க அப்படின்னா தாவேக தொண்டர்கள் தாமரைக்கு ஓட்டு போடுறதுக்கு தயங்குவாங்க, அதிமுக தொண்டர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, ஆனா விஜய் தொண்டர்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதாவது தொகுதிகள் பங்கீடு நடந்த பிறகு நாம ஏன் அவங்களுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வரும். அது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதுல கவனிக்கணும். அப்படி விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போய்விட்டால் இப்பொழுது ஏற்கனவே விஜய்க்கு அதிகமாக செல்வாக்கு இருக்கிறது யாருடைய மத்தியிலன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய மத்தியில, குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய மத்தியில, அது போக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய மத்தியில தான் பெரும்பாலான செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரிப்போர்ட் சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜய் அவர்கள் பாஜக அதிமுக அணிக்கு சென்று விட்டால் இந்த வாக்குகள் மீண்டும் 2021 போல கொத்தாக திமுகவுக்கு சென்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த ஓட் டிரான்ஸ்பர்ன்றது இப்படி வராம அப்படி போயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல முதல் தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அப்படியே சீமானன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் ஒருவேளை கூட்டணியில போய் அந்த பக்கம் பாஜக அதிமுக சைடு சேர்ந்துட்டார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு விழுக்காடு 8 விழுக்காட்டுன்றது இன்னும் எவ்வளவோ போறதுக்கு எங்கேயோ போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நடக்கிறதுனால விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போனாலுமே அது ஒரு பெரிய லாபமாக இருக்காது, முட்டிக்கிட்டு முனைகிட்டு இருக்கிற கூட்டணியா தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒர்க் அவுட் ஆகாத கூட்டணியா தான் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால விஜய் வரலனாலே பரவாயில்ல, நம்ம அதிமுக பாஜக பாமக தேமுதிக அல்லது மதிமுக அப்புறம் டிடிவி தினகரன் இந்த அணியை வச்சே நம்மளால வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும். ஏன்னா விஜய் தனியா நின்னாலே கரெக்ட், விஜய் தனியா நின்று திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் உடைய வாக்குகளை அதுல இருந்து கணிசமான அளவு 10 ஓட்டு திமுக 2021 முழுசா போயிருந்துச்சுன்னா அது 2026 அதுல இருந்து 3 ஓட்டையோ 4 ஓட்டையோ விஜய் அவர்கள் பிரிச்சு எடுத்துட்டாரு அப்படின்னா திமுக பலவீனப்படும். ஆனால் இங்கு வர வேண்டிய வாக்குகள் கொத்தாக வரும், நாம் திமுகவை வென்று விடலாம், விஜய் வரலனாலே பரவாயில்ல அப்படின்ற மனநிலையில தான் அதிமுகவும் இருந்ததால திமுக விஜய்க்கு கொடுத்த ஆஃபர் அது ஆஃபரா அல்லது திமுக தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஆப்பா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். இந்த நிலையில் விஜய் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து அவர்களுக்கு வந்து 20 விழுக்காடு வாக்கு இந்த இப்பயே வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை உருவாக்கி அது உண்மையா பொய்யான்றது எண்ணி பார்த்து சொன்னாதான் தெரியும். ஆனா இப்படி ஒரு நரேட்டிவை உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க ஆல்ரெடி பரவ விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய் அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு மீண்டும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து விட்டது. அப்பா, பார்கெனிங் பவர்ல 3 ஆப்ஷன் இருந்துச்சு, அதுல 1 ஆல்ரெடி இருக்க மூடிட்டாங்க. எங்க பாஜக அந்த பக்கம் போனதுனால 1 போச்சு, நாங்களே தலையில அடிச்சுட்டு புலம்பிட்டு இருந்தோம், என்னடா பண்றது அப்படின்ட்டு. இப்ப விஜய் மறுபடியும் கதவை திறந்து விட்டுட்டாரு. இப்ப மறுபடியும் நம்முடைய பார்கெனிங் பவர் ஏறிடுச்சு. ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும், நாங்க 60 சீட்டு வரைக்கும் போட்டி போடுற ஆசைப்படுறோம்ட்டு ஒரு குரூப், 12 சீட்டு வரைக்கும் போட்டி போட ஆசைப்படுறோம்னு ஒரு குரூப், 6 சீட்டுக்கெல்லாம் நாங்க போன தடவை ஒத்துக்கிட்ட மாதிரிலாம் இந்த தடவை ஒத்துக்க மாட்டோம், குறைஞ்சது ரெட்டை இலக்கம் தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் திராவிட ஆட்சி தான் நடக்கணும், ஆனா அதுல வந்து கூட்டணி ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேமுதிக அப்படின்ட்டு ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது திமுக கூட்டணிக்கு உள்ள நுழையறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த வாட்டி விடக்கூடாதியா, 2021 விடக்கூடாது, இந்த வாட்டி ரொம்ப வீக்கா இருக்காங்கல்ல, இதை பயன்படுத்தி நம்ம அவங்கள 150 தொகுதிகளுக்கும் கீழே நிக்க வச்சு நம்ம டாமினேட் பண்ற ஒரு கூட்டணியாக அந்த கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இருந்தே அவங்க ஒரு கேம் உருவாக்கி அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க.
இதுல திமுகவை சார்ந்த நண்பர்கள் அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் முக்கியமானவங்கள தெரிஞ்ச நண்பர்கள்லாம் நமக்கு இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்னதும் அதுதான். கூட்டணி கட்சிகள்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அதே 2021ல வந்த மாரி 6, 6, 6 அப்படின்ற மாரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாரி நாங்க நம்புறோம். அதனால எங்களுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி தான் அவங்க ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. ஆனா அப்படித்தான் எங்க தோழர் திருமாவளவன்லிருந்து, தோழர் சண்முகம் அவர்கள்லேருந்து, காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் ஒத்துப்பாங்களா? அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. சமீபத்தில் ஜூனியர் விகடன்ல அட்டப்படத்துல போட்டு ஒண்ணு போட்டிருந்தாங்க பாருங்க. கூட்டணி கட்சிகள் ஒருத்தர் எவ்வளவு சீட்டு கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் கூட்டி பார்த்தா அதுவே 114 வருது. இது போக திமுக 173 சீட்ல போட்டி போடணும்னு ஆசைப்பட்டா கூட்டி பார்த்தா 287 வருது. தமிழ்நாட்டுல இருக்கிறதே வெறும் 234 தொகுதி தான். எங்கடா போறது 287 தொகுதிக்குன்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலை சுற்றி கிறுகிறுத்து போய் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை போட்டிருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு விஜய் அவர்களுடைய இந்த ஒரு அறிவிப்பு என்பது காரணமாக அமைந்து விட்டது. இப்ப மறுபடியும் தன்னுடைய டிமாண்டை அவர்களால் ஏற்ற முடியும். மேலும் மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய கள ரீதியான செயல்பாடுகள், இந்த பக்கம் திமுகவுக்கு கடுமையாக நடந்து கொண்டிருக்கிற டேமேஜ்கள், ஒருவேளை இப்போது அமைதியாக இருக்கக்கூடிய ஈடி மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து திமுகவின் தலைமையை போட்டு நசுக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய பாவக்கரையை நாம் ஏன் சுமக்க வேண்டும்? நாம் ஏன் இவர்களுடைய பாவ மூட்டையை சுமக்கணும்? வேணா விடு. இதை விட்டுட்டு நம்ம போயிட்டு அந்த அணியில இருப்போம். ஏதோ 6 எம்எல்ஏ ஜெயிக்க வேண்டிய இடத்துல 2ஓ 3ஓ ஜெயிக்கலாம். ஆனா விஜயோட போய் டிராவல் பண்ணுவோம். இப்ப இருந்து ஒர்க் பண்ணாதான் அடுத்த தேர்தலுக்குள்ள திமுக வந்து கரைஞ்சு போச்சுனாலும் நம்ம பாஜகவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டீம் அப்படின்ட்டு விஜய் தலைமையில நம்ம அத்தனை கூட்டணி கட்சிகளும் அப்படியே போய் உட்காந்துடலாமே. திமுகவை தனிமைப்படுத்திட்டு போயிடலாமே. இவங்க ஒரு தடவை தோத்தா எந்த காலத்துல எந்திரிக்க போறாங்க? அப்படிங்கிற இந்த கால்குலேஷன் எல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள் போட்டுக்கிட்டு தான் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு கூட்டணி இப்பொழுது இருப்பதாகவும் நம்ம செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். இந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் தனியாக நிற்கப் போகிறேன் என்று அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு, சிஎம் கேண்டிடேட்டாக நான் தான் இருக்க போறேன்றக்கூடிய இந்த அறிவிப்பு, திமுக ஆசைப்பட்டதாக இருந்தாலுமே கூட அது திமுகவுக்கு ஆப்பாகத்தான் போய் முடியும் என்பதே இப்போதைக்கு இருக்கிற அரசியல் பார்வையாளர்களுடைய புரிதலாக இருக்குது. ஏன்னா விஜயுடைய இந்த என்ட்ரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோளக்காட்டுல கரும்பு காட்டுல யானை பூந்த மாதிரி தான். கண்ணா பின்னாண்டு எல்லாருடைய வாக்குகளுமே டேமேஜ் ஆக போகுது. ஆனா அதுல மேக்சிமம் யாருடைய வாக்குகள் டேமேஜ் ஆக போகுது அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிக இவங்களுடைய வாக்குகள் தான் பயங்கரமா டேமேஜ் ஆக போகுது. இவர் தனியா நின்னார் அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு அது இழப்பு தான் இல்லையா? அப்படின்னும் போது இது எல்லாமே கூட்டணி கட்சிகளும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோங்க. இது போக மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி திமுகவால் சொல்லப்படுகிற கிறிஸ்தவ இஸ்லாமியருடைய வாக்குகள் என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் திறனாய்வாளர் கிரவுண்ட் லெவல்ல போயிட்டு குறைஞ்சது 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை அங்கே மக்கள்கிட்ட சர்வேஸ்லாம் எடுத்துக்கிட்டு புள்ளி விவரங்களை எடுத்து சேகரிக்கக்கூடிய, முடிந்தவரை துல்லியமாக சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க. அவருடைய ஒரு இதை பார்க்க நேர்ந்தது. அவருடைய ஒரு செய்தியை நான் பார்க்க நேர்ந்தது. அவருடைய சென்னையில் அவங்க எடுத்த சர்வே படி என்னன்னா, போன 2021ல 100க்கு 100 அல்லது 100க்கு 95 விழுக்காடும் திமுகவுக்கு போன கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய வாக்கு இந்த முறை, அதாவது சென்னை மண்டலத்தில் மட்டும் அவங்க எடுத்த அந்த புள்ளி விவரத்தின்படி 95 விழுக்காடு வரைக்கும் போன அந்த வாக்குகள் 52 விழுக்காடு தான் இந்த முறை போகும் திமுக கூட்டணிக்கு, விஜய் அவர்கள் தனியாக நிற்பதாக இருந்தால். அதுல நாம் தமிழருக்கும் விஜய் அவர்களுக்கும் பெரும்பாலான வாக்குகள் போக போது, நிச்சயமாக விஜய் அவர்களுக்கும் அந்த திமுகவுக்கு போன மைனாரிட்டி வாக்குகள்ல நிறைய வரப்போகுது. இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிக சொற்பமாக தான் அந்த வாக்குகள் வரப்போகுது. ஆனா அவங்க அந்த வாக்குகளை நம்பி இந்த தேர்தலில் இறங்கல. அவங்களுடைய கால்குலேஷனே வேற. அவங்களுடைய ஓட்டு எங்கெங்கெல்லாம் அவங்க கன்சாலிடேட் பண்ண போறாங்க, எந்தெந்த சமூகங்கள் மத்தியில் அவங்களுக்கு ஓட்டு இருக்குதுன்ற அந்த கணக்கே வேற. அதனால அது அவங்களை டேமேஜ் பண்ண போறது இல்லை. இது விஜய் அவருடைய என்ட்ரி முழுக்க முழுக்க திமுகவுடைய அந்த பேக்கேஜ் தான் டேமேஜ் பண்ண போகுது அப்படின்ட்டு இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் சொல்லுது. இது போக இன்னும் 8-10 மாசம் இருக்குது. தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய பயணம் எப்படி இப்படிலாம் போக போகுதுன்றதை பார்க்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் ஸ்டாலின் அவர்களின் தோல் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு, வாய்ப்பு கிடைத்தால் தலைமையிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தான் கை கட்டி நினைச்சு அதெல்லாம் அந்த காலம் அவர்களுடைய பாட்டு வருதுல அந்த மாதிரி தான் அவரே சொல்லுவார்ல, கை கட்டி நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும், 4க்கும் 6க்கும் 40 தடவை நடக்க வேண்டும்ட்டு. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் நின்று அடிச்சு ஓட்டு எங்களுக்கு வர வேண்டிய தொகுதிகளையும் சீட்டுகளையும் கேட்போம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு அவங்க பார்கெனிங் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல இன்னொரு கூடுதல் செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவர்கள் திமுக அவர்களுடைய அந்த பெண் நிறுவனத்தின் மூலமாக அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, எப்படி இருக்குது திமுகவுடைய செல்வாக்கு அப்படின்ட்டு. அதுல இப்பவே
எதிரில் இன்னும் 100% கூட்டணி உறுதியாகாத நிலையிலேயே 100 தொகுதிகளை நம்மளுக்கு ரெட் லைட் எரியுது, வார்னிங் சிக்னல் வருது, 100 தொகுதிகளை நாம் இழப்பது போல தெரிகிறது. அதில் ஏற்கனவே நாம் வென்று வைத்திருக்கிற தொகுதிகளிலேயே கணிசமான தொகுதிகள் நம்ம லூஸ் பண்ற மாதிரி தெரியுது. அதனால அலர்ட் ஆகிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் திமுகவுக்கு ஏற்கனவே இப்பவே வந்துட்டதாக தெரியுதுன்னும் போது இன்னும் 8 மாசம் கழிச்சு அந்த 100 என்னவாக மாறப்போகிறது, அதாவது திமுக இழக்கக்கூடிய தொகுதிகள், அந்த தொகுதிகள் யாருக்கெல்லாம் போக போகுது அப்படிங்கிறது எல்லாமே தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கணக்குகள். ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அதிமுக ஒரு பக்கம் களத்துக்கு வந்துட்டாங்க, நாம் தமிழர் ஒரு பக்கம் களத்துல இறங்கிட்டாங்க, விஜய் அவர்கள் ஒரு பக்கம் களத்துல இறங்கிட்டாங்க, திமுக ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அந்த லெவல்ல டெல்லியை காமிச்சு ஓட்டு கேட்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில அவங்களும் இறங்கிட்டாங்க. என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யார் இதில் வெற்றி பெறுவார்கள், இது கடைசியில் யாருக்கு சாதகமாக போகும் என்றால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதியானதே தப்பி பிழைக்கும் என்பது போல யார் இருக்கிறதுல பயங்கர ஸ்மார்ட்டான நகர்வுகளை மேற்கொள்றாங்களோ அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு போகும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.